அரசு சமூக வானொலி பண்பலை 90.4 6ஆம் ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா இனிதே துவங்குகிறது. அரசு சமூக வானொலி பண்பலை 90.4 நியூஸ் லெட்டர் வால்யூம் 1 வெளியிடும் நிகழ்வு. The Tamil Literary Service Award goes to Mr. Ku Ilakkiyan, writer and assistant professor of English, Government Arts and Science College, Thiruvarur. எழுத வாசிக்க மட்டுமே தெரிந்த குடும்பத்தில் பிறந்து ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடவாசல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இன்றைய தமிழ் இலக்கிய சூழலில் நவீன இலக்கியம் குறித்தும் உரையாற்றி வருகிறார். இவருடைய படைப்புகள் கணையாளி, ஆனந்த விகடன், குமுதம், விகடத்தடம், நீலம், நெருஞ்சி போன்ற பல இதழ்களில் வெளியாகியுள்ளது. கனவின் தாழ்வாரம், சாபத்தில் பயணிக்கும் ரயில், இச்சிறுகுடி நிலத்தின் பெருவாதை போன்ற கவிதை நூல்களையும், பனைவிடலி, விதைப்பாத்தி போன்ற சிறுகதை நூல்களையும் எழுதியுள்ளார். குடும்ப மரபு வழியில் இனம் மற்றும் சமூக பண்பாட்டின் கூறுகள் ஒரு பார்வை என்ற ஆராய்ச்சி நூலையும் வெளியிட்டுள்ளார். சிறந்த கவிதைகளுக்காக நெருஞ்சி இலக்கிய விருது, கவிஞர் பிரான்சிஸ் கிருபா நினைவு விருது ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் சிறந்த சிறுகதைக்கான சௌமா இலக்கிய விருது, வைமா இலக்கிய விருது மற்றும் புன்னகை இலக்கிய விருதினையும் பெற்றுள்ளார். இவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று கதை, கவிதை பற்றியும் உரையாற்றியுள்ளார். அகில இந்திய வானொலியில் 14 வருடங்கள் அறிவிப்பு பணி அனுபவமும் பெற்றிருக்கிறார். பல்வேறு கல்வி நிலையங்களிலும் இலக்கிய அரங்குகளிலும் 50க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இலக்கிய உரையும் ஆற்றியுள்ளார். பெரும்பாலான இவருடைய படைப்புகள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை முன்வைத்து எழுதப்பட்டவைதான். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய உலகில் வாசிப்பு அனுபவத்தையும் நவீன இலக்கியம் குறித்து தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரும் இவருக்கு தமிழ் இலக்கிய சேவை எனும் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. ஆயிரம் புல்லாங்குழல்களை தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கைவிட்டு காட்டுகின்ற மூங்கில் காடுகள், ஆயிரம் திறமைகளை தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கண்ணத்தில் கை வைத்து அமர்ந்திருக்கும் என் இனிய மாணவ செல்வங்களுக்கு முதல் வணக்கம். கல்லூரியினுடைய இயக்குனர், கல்லூரியினுடைய முதல்வர், இன்னும் அரசு
சமூக வானொலியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள், இந்த விருது விழா மற்றும் அரசு சமூக வானொலியினுடைய நியூஸ் லெட்டர் அறிமுக விழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் இலக்கியனின் வணக்கத்தோடு, என்னோடு விருதுகளை பெற இருக்கிற மற்ற அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வில் நான் பெருமிதமாக கருதுவது, விருதுகள் வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் விருதுகள் மனதார வழங்கப்படுவது என்கிற விழாவாக நான் இந்த அரசு நிகழ்ச்சியை அரசியலில் மட்டும் அரசியல் இல்லை, இலக்கியத்திலும் மிக தீவிரமான அரசியல் இருக்கிறது என்பதை இலக்கியத்தில் பயணிப்பவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். அந்த அரசியல்களை எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மகத்துவமான விருதாக இந்த அரசு சமூக வானொலியும் அரசு பொறியியல் கல்லூரியும் வழங்கி இருக்கிற இந்த விருதினை மனதார ஏற்கிறேன். இந்த அன்பிற்கு என்றென்றும் நன்றிக்குரியவனாக இருப்பேன். நன்றி, வணக்கம். பசுமை பெண்மணி அவார்ட் goes to Mrs. Gayatri Vinod, Organic Farmer, Kumbakonam. இன்றைய காலகட்டத்தில் ஆண்களே விலகி போகும் விவசாயத்துறையில் தன்னம்பிக்கையோடு ஒரு பெண்ணாக இயற்கை விவசாயம் செய்து வருவது என்பது மிக மிக சவாலான ஒன்று. அப்படிப்பட்ட சவாலை ஏற்றுக்கொண்டு இயற்கையை காக்க வேண்டும் என்றால் இயற்கை விவசாயமும் முக்கியமான ஒன்று. அப்படி மண்ணையும் மண் வளத்தையும் காப்பதற்காகவே தன்னுடைய ஆசிரியர் பணியை விடுத்து இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருக்கும் இயற்கை விவசாயி தான் திருமதி காயத்ரி அவர்கள். ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வரும் இவர் இயற்கை விவசாயம் குறித்தும் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் பாரம்பரிய அரிசிகளின் நன்மைகள் குறித்தும் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளார். அத்துடன் இயற்கை விவசாயம் செய்வது மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வுகளையும் அதனை செய்வதற்கான வழிமுறைகளையும் பலருக்கும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோரை உருவாக்கியதில் இவருடைய பங்கு ஆர்ப்பரியது. அதிக அளவு பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தியதற்காக நெல் ஜெயராமன் விருது மற்றும் சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது, இளம் உலத்தி விருது, சாதனையாளர் விருது, நம்மாழ்வார் விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றிருக்கும் இவர் மரபு வழி பதார்த்தங்கள் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். விவசாயத்தை தன் பணியாக ஏற்று சிறப்பாக செயல்பட்டு வரும் இவருக்கு பசுமை பெண்மணி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. அரசு எஃப்எம் 90.4 அவங்க இந்த வருஷம் 6வது வருடத்தை நோக்கி போகிறாங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த துறையை எங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கு நான் நன்றியை அரசு எஃப்எம்க்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இயற்கை வேளாண்ங்கிறது நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இன்றைக்கி இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் அரசு எஃப்எம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால எங்கள் இயற்கை வேளாண் நம்மாழ்வார் மற்றும் ஜெயராமன் அவங்க வழியில் நான் அரசு எஃப்எம்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த உணவை ஆரோக்கியமாக இயற்கை முறையில் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் மாஸ் காலேஜில் கூட நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம், சோழமண்டல இயற்கை வேளாண் திருவிழா அப்படின்னு.
அந்த உறுப்பினரை சேர்ந்தவங்க பொருளாளர் செயலாளர்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களுக்கு இந்த இயற்கை வேளாணுக்கு தொடர்ந்து உங்கள் மக்களிடத்திலிருந்து தொடர்ந்து ஆதரவு தரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்கிறேன். நன்றி. எனக்கு விருது கொடுத்த அரசு எஃப்எம் மற்றும் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது நன்றியை உரிதாக்கிறேன். நன்றி. The Peak Performer Award goes to Mr. G. Venkatraman, Program Editor, RCFM. நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இயற்பியல் துறை விரிவுரையாளராகவும் நமது அரசு எஃப்எம்மில் புரோகிராம் எடிட்டராகவும் இருப்பவர்தான் திரு வெங்கட்ராமன் அவர்கள். இவர் சிறந்த முறையில் காணொளியை உருவாக்குவது, ஷார்ட் பிலிம் ஒளிப்பதிவு செய்தல், நிகழ்ச்சிகளுக்கு எடிட்டிங் மற்றும் வீடியோ எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட் போன்றவற்றை சிறந்த முறையில் செய்து கொண்டு வரும் இவருக்கு அரசு சமூக வானொலியின் குடும்ப விருதான தி பீக் பெர்ஃபார்மர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Exemplary Contributor Award goes to Mr. R. Karthigeyan, Sound Engineer, RCFM. நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் ஆட்டோமொபைல் துறையில் பேராசிரியராகவும் நமது வானொலியில் சவுண்ட் இன்ஜினியராகவும் பணிபுரிந்து வருபவர்தான் திரு கார்த்திகேயன் அவர்கள். நமது வானொலிக்கு தேவையான வெளி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, நிகழ்ச்சிகளை ஒளி மற்றும் ஒளிப்பதிவு செய்தல், நியூஸ் லெட்டர் தயார் செய்ய உறுதுணையாக இருந்தது. நிகழ்ச்சிகளுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாம் சிறந்த முறையில் அமைத்து தந்த இவருக்கு நம் சமூக வானொலியின் குடும்ப விருதான தி எக்ஸம்ப்ளரி கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Green Guardian Award goes to Mr. S.P. Carmichael, Environmentalist, Chennai. ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே இயற்கைக்காக செய் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுபவர்தான் நமது சுற்றுப்புற சூழலியல் ஆர்வலர் மற்றும் பூவுலக நண்பர் திரு கார்முகில் அவர்கள். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரச்சாரம் செய்து வரும் இவர் தமிழ்நாட்டின் சமூக வானொலியுடன் இணைந்து காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஒரு ஆண்டு முழுவதும் ஏற்படுத்தியுள்ளார். பூவுலக இதழில் காலநிலை மாற்றம் குறித்த கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அதுபோல நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படும் போதெல்லாம் அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஓர் இளைஞர். போர் ஒரு சூழலியல் வன்முறை என்ற நூல் மூலம் விளக்கியிருக்கிறார். நிலத்தடி நீரின் தன்மை பல்வேறு இடங்களில் எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளார்.
சர்வதேச அளவில் காலநிலை மாற்றம் குறித்த பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளார். மனிதன் இயற்கையை பற்றி மறந்து கொண்டிருக்கும் சூழலில் இயற்கைக்காக தன் முழு நேரத்தையும் செலவிட்டு இயற்கையை நேசிப்போம், இயற்கையை காப்போம் என்று செயல்பட்டு வரும் இவருக்கு கிரீன் கார்டியன் என்ற விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எல்லாரும் மேடையில ஃபார்முலா பேசினாங்க, எனக்கு ஃபார்முலா பேச தெரியாது. நான் இயல்பா பேசுறேன், எல்லாத்தையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வந்து இந்த சாமிக்கு துண்டு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா வழக்கமா எங்க போனாலும் வந்து அந்த சால்வை போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, வீட்டில் அது சும்மா இருக்கும், பயனே படாம இருக்கும். துண்டு கொடுத்துருக்கீங்க, தீர்க்காத ரொம்ப நல்லது, இதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. நான் அதிக நேரத்துக்கு ஒரு 3 நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதுதான், புதுசா இல்லை. பட் அது நம்மள மிக முக்கியமான இடத்துல நம்ம கொண்டு போய் இப்ப நிறுத்தி வச்சிருக்கு. இந்த உலகம் வந்து ஒரு முச்சந்தியில நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாகும். ஏன்னா வந்து என்ன அந்த 3 என்னன்னா, ஒண்ணு வந்து கிளைமேட் சேஞ்ச், அது இப்போ வந்து கிளைமேட் கொலாப்ஸ் அப்படிங்கிற நம்பிக்கை மாறிடுச்சு. அது வந்து முன்ன மாதிரி நம்ம எப்பவுமே வந்து எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு மொத்த உலகத்தோட குளோபலோட கிளைமேட் டெம்பரேச்சரும் வெதருமே கண்டினியூஸா மாறிக்கிட்டு இருக்கு, அது தொடர்ச்சியா மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளால முன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இப்போ வந்து வயநாட்டில் இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. ஆனா வந்து அது முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அப்புறம் இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடர்களுக்கு நடுவில் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கைகள் இப்படிதான் இருக்கும். அதுதாண்டி வந்து ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய 2வது பிரச்சனை இருக்கு. ஜூனோட்டிக் டிசீசஸ்னா நீங்க நம்ம கோவிட் ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் தான். ஒரு விலங்கிலிருந்து மனிதருக்கு ஒரு நோய் தொற்றுது அப்படின்னா அது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஜூனோட்டிக் டிசீஸ் மனிதர்களை தாக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா காடுகள் அழிப்பு, காலநிலை மாற்றத்தினால எப்படி நமக்கு வந்து இந்த வெயில் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு மாதிரி எரிச்சல் ஆகும். அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஆகும். ஆனா விலங்குகள் அது தன்னோட எச்சம் மூலமாகவும் தன்னோட கழிவு மூலமாகவும் வெளிப்படும். அது மூலம் அதோட வைரஸ்கள் புது வகையா மாறும். அது வந்து நம்ம எல்லாத்தையும் தாக்கும். அதே மாதிரி உலகம் முழுக்க வந்து காலநிலை மாற்றம் அதிகரிக்கிறதுங்காட்டி இது ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிற இருக்கு. அதாவது வந்து நம்ம கிளேசியர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அ கார்பன் சிங்க், இட்ஸ் ஆல்சோ நேச்சர் கார்பன் சிங்க். அதுக்குள்ள ஃபுல்லா கார்பன் தான் அடங்கியிருக்கு. இப்போ தொடர்ச்சியா உலகத்தோட வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குங்காட்டி தொடர்ச்சியா கிளேசியர் உலகம் முழுக்க மெல்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படி மெல்ட் ஆகும்போது அதுல இருந்து கார்பன் முன்னவிட அதிகமா வெளியே வருது. அப்படி அதுல இருந்து கார்பன் முன்னவிட அதிகமா வெளியே வரும்போது உலகத்தோட வெப்பநிலையை இன்னும் அதிகப்படுத்துது. இது வந்து நம்மளால மனிதர்கள் கையை தாண்டி போற அளவுக்கு மிக மோசமான நிலைமை கொண்டு போயிருக்கு. இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதை தாண்டி இதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பண்ண தவறுகள்ல தான் இது நம்ம நடந்திருக்கு. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வந்து இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து மாற்றியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா அனைத்து பிரச்சனைகளுமே முக்கியமான பிரச்சனைகள் தான். கல்வி பிரச்சனையாகட்டும், அனைத்து சமூக பிரச்சனைகள் எல்லாமே மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் அதையெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு காலம் நமக்கு கொடுக்கும். இப்ப முடியலைன்னா 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்ட்டு நமக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா சூழ்நிலை பிரச்சனையும் காலநிலை பிரச்சனையும் அப்படி நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்க ஒரு தடவை போயிடுச்சுன்னா மொத்தமா போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளால திருப்பி அதை வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இங்க நம்ம யாருமே அதனால சேஃபா இருக்க முடியாது. நம்ம கேள்விப்பட்டிருக்க இந்த கடந்த ஆண்டு வந்து வெப்பாலைகள் பார்த்துருப்போம். இந்த வருடங்கள் சம்மர் நமக்கு எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு மோசமான சம்மரை பார்க்கவே முடியாத அளவுக்கான ரொம்ப மோசமான சம்மர். எப்பவுமே வந்து வெப்பாலைகள் ஹீட் வேவ்ஸ் வந்து நார்த் இந்தியாவை மட்டுமே தாக்கிட்டு இருந்த நிலையை தாண்டி அது இப்போ சவுத் இந்தியாவும் தாக்குது. இது உலகம் முழுக்கவே இந்த நிலைமையில தான் இருக்கு. பாகிஸ்தான்ல 2 நாள் 500 பேர் இருந்தாங்க. மெக்கா இதுனால 3 நாள்ல வந்து 1000 பேர் இருந்தாங்க. வெப்பத்தினால இந்த மாதிரி வெப்பாலைகள் இதுக்கப்புறம் 4 நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா இதனால அதிகமா இறக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்களாக இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பூ விற்கிறான்னா,
பூ வைக்கிற அக்கா, ஆட்டோ ஓட்டுற அண்ணா, இந்த மாதிரி விவசாய மக்கள், நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க எல்லாமே டெல்டா மாவட்டத்துக்காரங்க. நான் சென்னையில எல்லாம் பேசும்போது யார் எத்தனை பேர் விவசாயத்தை பாத்துக்குவீங்கன்னு கேட்டாவே வந்து யார் கை தூக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் அங்க நகரங்கள் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லை, நீங்க எல்லாமே இங்க இருக்க டெல்டா மாவட்டத்தில் காட்டி இருக்கு. அது உங்களுக்கே அதோட கஷ்டங்கள் தெரியும். இந்த மாதிரி ஆனா இவங்க யாருமே வந்து காலநிலை மாற்றத்துக்கான காரணம் கிடையவே கிடையாது. இவங்க எல்லாமே வந்து எளிய மக்கள். யார் காலநிலை மாற்றத்துக்கு காரணமோ அவங்க இதுல பாதிக்கப்படுறதில்லை. இல்ல அதிகமா பாதிக்கப்பட போறது நம்மள மாதிரி எளிய மக்களா தான் இருக்காங்க. அதனால நம்ம அனைவரும் சேர்ந்து முயற்சி செஞ்சு இந்த காலநிலை மாற்றத்துக்காக வேலை செய்யணுங்கிறத நான் ஒரு அன்பான ஒரு சின்ன கோரிக்கையா இங்க வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. The Outstanding Children Motivator Award goes to Mrs. D. Induja, founder of Cholan Academy, Kumbakonam. சோம்பேறித்தனமாக இருப்பது அவமானம், துருதுருவென இருப்பது தன்மானம். தோற்றுவிட்டால் துவண்டு விடாதே. செடிகளில் இருந்து உதிராத பூக்கள் எல்லாம் காற்றை எதிர்த்து போராடி ஜெயித்தவைகள்தான். நீயும் போராடு, நித்தமும் போராடு. வெற்றி உனது என்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்தான் சோழன் அகாடமி ஃபவுண்டர் திருமதி இந்துஜா அவர்கள். இந்த சோழன் அகாடமி 2010ஆம் ஆண்டு பெண்களுக்காக மட்டுமே தொடங்கி இன்று வரை 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து நம்பர் 1 லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கூலாக இயங்கி வருகிறது. இங்கு 2 வயது முதல் 13 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு கல்வியோடு மனவளக்கலை மூலமாக வாழ்க்கை கல்வியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி மாணவர்கள் பற்றிய செய்திகளை அறிந்து பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி அத்துடன் அப்பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படும்படியான ஆலோசனையும் வழங்கி வருகிறார். இது மட்டுமில்லாமல் வீட்டிலிருந்து தொழில் முனைய நினைக்கும் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் பயிற்சியினை வழங்கி தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான வாய்ப்பையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார். அத்துடன் கிராம சூழலில் வாழும் மாணவர்களை முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார். உடல் எடையை குறைக்க மனவளக்கலையும் உணவு பழக்கமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை பல இடங்களில் கூறியும் வருகிறார். யோகா மற்றும் உணவு பழக்கங்கள் பற்றியும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறார். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனவளக்கலையின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து விழிப்புணர்வாக ஏற்படுத்தி வருகிறார். குழந்தைகள் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லொழுக்கத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கும் திருமதி இந்துஜா அவர்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சில்ட்ரன் மோட்டிவேட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் இவ்விவாகத்தினருக்கும் இந்த அரசு கலைக்கல்வியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எங்களின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசுறதுல அதுக்குள்ள அங்கே வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் உடம்பு குறைக்கிறதோ இல்லை வந்து கூட வச்சுக்கிறதோ அது பிரச்சனை இல்லை. என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சிக்கோங்க. என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எண்ணம் சொல் செயல் வந்து நடந்துட்டு இருக்கோம். நினைக்கலாம் இன்னிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனால் வெளியில் போகும்போது ஒரு பானிபூரி கடையை பார்த்தா அதை சாப்பிடணும்னு தான் தோணுது. ஆமாவா இல்லையா? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து மனவளக்கலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கல்லூரிக்காக எப்பனாலும் நீங்க இந்துஜாவை வந்து அழைச்சிக்கலாம். யோகா சொல்லி தரத்துக்கு குழந்தைங்களுக்கு எந்தவித அமௌண்ட்டும் இல்லாமல். சர்வீஸ் அப்படின்னாக்கா உணர்வுபூர்வமா செஞ்சு கொடுக்கறது தான் சர்வீஸ். கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கணும், நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதா. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நடிகரெல்லாம் ஆக போகிறது கிடையாது. என்ன நம்பி இருக்கிற என்னோட குழந்தைங்க, என்ன நம்பி வர என்னோட பேரண்ட்ஸ் என்னைய பார்க்கும்போது அவங்க இன்ஸ்பயர் ஆகணும், அவ்வளவுதான். அதே மாதிரி மனவளக்கலை, இப்போ தம்பி ஐயா சொன்ன மாதிரி, முகில் ஐயா சொன்ன மாதிரி காலநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உடல்நிலையும் மாற்றங்கள் அடைஞ்சிட்டே இருக்கணும். அதனாலதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா கும்பகோணத்துல நிறைய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும். கால சூழ்நிலையை மாறும் போது நம்மளை எப்படி தற்காத்து வச்சுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மனவளக்கலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யோகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னால முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பா நம்ம காலேஜுக்காக செஞ்சு தருவேன் உறுதி அளிக்கிறேன். நன்றி. The Consistent Performer Award goes to Mrs. J. Hema, Broadcast Engineer, RCFM. நமது கல்லூரியின் இசிஇ துறையின் ஆய்வக உதவியாளராகவும் நமது சமூக வானொலியின் பிராட்காஸ்ட் இன்ஜினியராகவும் பணிபுரிபவர்தான் திருமதி ஹேமபாலா அவர்கள். இவர் சிறந்த முறையில் தினமும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வது, நிகழ்ச்சிகளை ஆர்ஜே குரலுக்கேற்ப எடிட்டிங் செய்து சிறந்த முறையில் உருவாக்கி வரும் இவருக்கு நமது சமூக வானொலியின் குடும்ப விருதான கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Social Change Maker Award goes to Padmasri Dr. Shanti Ranganathan, founder of TTK Hospital, Chennai. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை பார்க்கவும் பேசவும் தயங்கும் இச்சமூகத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பதற்காக ஓர் கல்வி கற்று அவர்களுக்கு ஓர் மருத்துவமனையும் தொடங்கி அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து வருபவர்தான் பத்மஸ்ரீ சாந்தி ரங்கநாதன் அவர்கள். 1980 சென்னையில் டிடிகே என்ற ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்கும் ஒரு மருத்துவமனையை நிறுவினார். இது இந்தியாவில் முதல் சிகிச்சை நிலையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மருத்துவமனையில் அவரவர் வசதிக்கேற்றார் போல் சிகிச்சை இலவசமாகவும் அல்லது மிக குறைந்த கட்டணத்திலும் வழங்குகிறார்கள். பிளட் கேம்புகள் அதிகம் நடத்தி இரத்த தானத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருபவர். பெரும்பாலானோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலகட்டத்தில் இவர் தோல்வியுற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவித்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மஞ்சக்குடியில் பத்மா நரசிம்ஹா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சிகளையும் வழங்கி அவர்கள் வாழ்வில் முன்னேற உறுதுணையாகவும் இருக்கிறார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை விடுவிப்பதற்காக பல்வேறு இடங்களில் முகாம்களை நடத்தி வரும் இவர் மிக உயரிய விருதான ஐநா விருது, தேசிய அளவிலான பத்மஸ்ரீ விருது, தமிழ்நாடு அளவிலான ஔவையார் விருதும் பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பாகும். இத்தனை பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கும் இவருக்கு சோஷியல் சேஞ்ச் மேக்கர் அவார்டை வழங்குவதில் பெருமை கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. பத்மஸ்ரீ சாந்தி ரங்கநாதன் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவ்விருதினை அவருடைய உதவியாளர் பெற்றுக்கொள்கிறார்.
The Excellent Effort Award goes to Mr. R. Sri Vigneshwaran, Editor, Arasu FM. நமது அரசு சமூக வானொலியில் எடிட்டராக பணிபுரிபவர்தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள். இவர் சிறந்த முறையில் நிகழ்ச்சி எடிட் செய்வது, காணொளியை எடிட் செய்வது, போஸ்டர் டிசைன், இன்விடேஷன் டிசைன் செய்வது, காணொளிகளை ஒளிப்பதிவு செய்தல், நியூஸ் லெட்டரை சிறந்த முறையில் டிசைன் செய்து அது வெளியிட முக்கியமாக காரணமாக இருந்த இவருக்கு நமது சமூக வானொலியின் குடும்ப விருதான த எக்ஸலன்ட் எஃபர்ட் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Outstanding Merit Excellence Award goes to Mr. M. Ilayaraja, Teacher and Associate NCC Officer, Arinyar Anna Higher Secondary School, Kumbakonam. ஆசிரியர் பணியை அறப்பணி என்பார்கள். அப்பணியை சிறந்த முறையில் செயல்படுத்தி தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் இந்திய தேசத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று நோக்கமாக கொண்டு அப்புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி முயற்சித்துக் கொண்டிருப்பவர்தான் அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் அசோசியேட் NCC ஆபீசர் திரு இளையராஜா அவர்கள். இவர் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் இயற்பியல் துறையில் இளங்கலை, முதுகலை மற்றும் முதுகலை ஆய்வியல் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இவர் 2004ஆம் ஆண்டு TRBயில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டார். கும்பகோணம் அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அத்துடன் தமிழ்நாடு பாடப்புத்தக எழுத்தாளராகவும் கல்வி தொலைக்காட்சியில் கல்வி நிகழ்ச்சிகளை வழங்குவது, அதில் இடம்பெறும் கல்வி நிகழ்ச்சிகளை ரிவ்யூ செய்வது மற்றும் NTSEயில் ரிசோர்ஸ் பர்சனாகவும் இருந்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு தேசிய மாணவர் படை அலுவலராக நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட இவர் 2017ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் OTA கமிட்டி நாக்பூரில் 3 மாத ராணுவ அதிகாரியாக பயிற்சி செய்து அகில இந்திய அளவில் வெண்கலப் பதக்கமும் பெற்றிருக்கிறார். மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் தொடர்ச்சியாக மாணவர்களை பங்கேற்க செய்து வெற்றியும் பெற செய்து சாதனை படைத்துள்ளார். 2004ஆம் ஆண்டு DSP பயிற்சி முகாமில் திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு தலைமையேற்று சாம்பியன்ஷிப் ஒன்றையும் பெற்று தந்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சைனிக் கேம்ப் மூலம் திருச்சி மண்டலம் முதலிடத்தை பெற்றுத்தர முழு பயிற்சியினையும் அளித்து வெற்றி பெற செய்துள்ளார். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் மாணவர்கள் குடும்பங்களுக்கும் மற்றும் கஜா புயல் ஏற்பட்ட போது பொதுமக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளையும் செய்திருக்கிறார். அத்துடன் கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறையுடனும் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். இவருடைய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் படைக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக பெரும் பங்காற்றி வருகிறார். மாணவர்கள் 48,000 ரூபாய் பெறக்கூடிய உதவித்தொகையினை NMMS தேர்வில், அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பிற்கான தேர்வில் வெற்றி பெற ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை தயார் செய்த சாதனையை யாராலும் மறுக்க முடியாது. இந்திய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் இவர் தம் மாணவர்கள் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைக்க முழு காரணமாக இருந்தவர்தான் திரு இளையராஜா அவர்கள். மேலும் அறிவியல் பாடம் NMMS, NTSE, STEM போன்றவற்றில்
கருத்தாளராகவும் இருக்கும் இவர் தமிழ்நாட்டின் முதல் வானியல் ஆய்வகம் பற்றி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரும் இவரை சிறந்த ஆசிரியர் என்று பாராட்டியுள்ளது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கல்விப் பணி மற்றும் தேசிய கல்விப் பணிக்கான மாண்புமிகு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து ஒளிரும் ஆசிரியர் விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ள திரு இளையராஜா அவர்களுக்கு தி அவுட்ஸ்டாண்டிங் மெரிட் எக்ஸலன்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. அனைவருக்கும் வணக்கம். மிகச்சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே அரசு கல்வி நிறுவனத்தில் இருந்து ஆசிரியர் பணிக்கு திரு மரியாதைக்குரிய வைஸ் சேர்மன் செந்தில் சார் அவர்களால் ஒரு சில வார்த்தைகள் கூறி அனுப்பி வைக்கப்பட்டேன். இந்த வார்த்தை என்னவென்றால், ஆசிரியர் என்பது பணி அல்ல, அது வாழ்க்கையில் எவ்வாறு சரியாக முறையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டும் வாழ்வியல் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அதே போலவே வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் அதுக்காகவே நான் இது பண்ணுறேன். எவ்வளவோ கல்வி நிறுவனங்கள் இருந்த போதிலும் இந்த கல்வி நிறுவனத்தில் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் நல்வழிப்படுத்துவதிலும் அதிக கவனம் கொள்வார்கள். ஒழுக்கமில்லா கல்வி பாவம் அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவாங்க. அதே போல சமூக பொறுப்புணர்வுடன் இந்த கல்வி நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தில் இருந்து இந்த விருதை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கோட் ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். A ship is always safe in the seashore, but it's not meant for that. An aeroplane is always safe in the seashore, but it's not meant for that. கப்பல் என்பது கடலை கடப்பதற்கு மட்டும்தான், ஏரோப்ளேன் என்பது வானத்தில் பறப்பதற்கு மட்டும்தான். சுடுமுறை நெருப்பு, சுற்றுமுறை பூமி, போராடும் முறை மனிதன், நீ மனிதன். நன்றி. The Remarkable Contributor Award goes to Mrs. N. Divya Bharati, Station Supporting Member, RCFM. நமது அரசு என்ஜினியரிங் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் நமது அரசு எஃப்எம்மில் ஸ்டேஷன் சப்போர்ட்டிங் மெம்பராகவும் இருந்தவர்தான் திருமதி திவ்ய பாரதி அவர்கள். இவர் வானொலியில் வெளி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தல், PROவாக இருந்து சிறந்த முறையில் பல பிரபலங்களை அழைத்து வர உறுதுணையாக இருத்தல், இவர் வானொலிக்கு பல நேரங்களில் தன்னுடைய சீரிய பங்களிப்பை வழங்கி மிகுந்த உறுதுணையாக இருந்த இவருக்கு நமது வானொலியின் குடும்ப விருதான தி ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Premier Contributor Award goes to Mr. S. Kannan, Maintenance Engineer, RCFM. நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கணினி பொறியியல் துறையின் துறை தலைவராகவும் அரசு எஃப்எம்மில் மெயின்டெனன்ஸ் என்ஜினியராகவும் இருந்து வருபவர்தான் திரு கண்ணன் அவர்கள்.
நமது வானொலியில் சிறந்த முறையில் பணியாற்றும் இவர் நமது வானொலியில் இயக்கும் அனைத்து குறும்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரமாக இருந்து தனது யதார்த்தமான நடிப்பினால் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவருக்கு சமூக வானொலியின் குடும்ப விருதான தி பிரீமியர் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Consistent Contributor Award goes to Mr. N. Suresh, short film actor, அரசு FM. நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் நூலகத்துறையிலும் நமது வானொலியில் பல நிகழ்ச்சிகளிலும் குரல் கொடுத்திருப்பவர்தான் திரு சுரேஷ் அவர்கள். வானொலியால் உருவாக்கப்பட்ட அனைத்து குறும்படம் ஷார்ட்ஸ்களிலும் தனது நடிப்பினை வழங்கி சமூக விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வரும் இவருக்கு சமூக வானொலியின் குடும்ப விருதான தி கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Lifetime Achievement Award goes to Professor S. Kodandabani, Advisor, அரசு Group of Institutions. உள்ளத்தனையது உயர்வு மற்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் எங்கள் அரசு கல்வி குழுமத்தின் ஆலோசகர் பேராசிரியர் எஸ். கோதண்டபாணி அவர்கள். இவர் இளங்கலை, முதுகலை மற்றும் முதுகலை ஆய்வியல் பட்டத்தையும் முடித்திருக்கிறார். அரசு கலைக்கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி அரசு கல்லூரி பணியில் ஓய்வு பெற்று பின்பு நமது கல்லூரியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டு தன்னுடைய ஆலோசனைகளை கல்வியின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆசிரியர் தரம் உயர வேண்டும், அப்போதுதான் கல்வியின் தரம் உயரும் என்று ஆசிரியர் அனைவரையும் PhD பட்டம் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருப்பதோடு அதற்கான ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டே இருப்பவர். தான் ஆலோசகராக இருந்தபோது கல்லூரியில் பொருளாதாரவியல் வகுப்பினையும் எடுத்திருக்கிறார். இவர் ஆசிரியர் பணியை ஒரு அர்ப்பணிப்போடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவலுடன் தனது மாணவர்களுக்கு சிறந்த முறையில் வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பேராசிரியர். எத்தனை கல்லூரி விழாக்கள் நடந்தாலும் ஆசிரியர் தின விழா மிகவும் பிடித்த ஒன்று. அதை ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து அன்றைய தினத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கி வருபவர். இவர் அறையில் இருக்கும் ஒரே புகைப்படம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புகைப்படம் மட்டும்தான். ஆசிரியர் பணியில் அத்தனை ஈடுபாடு கொண்டவர். தான் கல்லூரியும் தூய்மையாக இருக்க வேண்டும், கல்வி கற்கும் மாணவர்களின் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதற்கான செயல்களையும் செய்யக்கூடியவர். கல்லூரியின் வளர்ச்சிகளில் பல முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தன்னுடைய ஆலோசனை மட்டுமில்லாமல் கல்லூரியின் அனைத்து பேராசிரியர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு எது சரியாக இருக்கும் என்ற சிறந்த தீர்வினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையுடையவர்.
இவருடைய சிறந்த ஆலோசனையில் இன்று அரசு என்ஜினியரிங் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி சிறந்ததொரு கல்வி நிறுவனங்களாக இருப்பதற்கு பல சீரிய செயல்களையும் செய்திருக்கிறார். எத்தகு சூழலிலும் உற்று நோக்கி சிறந்த தீர்வை வழங்கக்கூடிய இவர் திடமான நம்பிக்கை, விடாமுயற்சி, தொய்வில்லா தேடல் நுட்பமான அணுகுமுறை, அத்துடன் நல்ல நினைவாற்றலும் சொல்லாற்றலும் உடைய இவர் எங்கள் கல்லூரிக்கு கிடைத்த ஓர் சிறந்த பண்பாளர். இவருடைய முயற்சிகள், ஆலோசனைகள், ஆற்றல் அனைத்தும் நமது கல்லூரியின் சாதனைக்கு காரணமாக அமைந்துள்ளது என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்து இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Best Supportive Contributor Award goes to Dr. P. Ayyappan, Station Supporting Member, RSFM. தமிழ்துறை பேராசிரியர், நமது வானொலியின் ஸ்டேஷன் சப்போர்ட்டிங் மெம்பராகவும் இருப்பவர்தான் முனைவர் திரு ஐயப்பன் அவர்கள். இவர் நிகழ்ச்சிகள் நடைபெற முன்னேற்பாடு செய்தல், எழுத்து படிவத்தை சரி செய்தல் போன்று வானொலி நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இவருக்கு சமூக வானொலியின் குடும்ப விருதான தி பெஸ்ட் சப்போர்ட்டிங் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Inspirational Teacher Award goes to Mr. K. Selladurai, Headmaster, Government High School, Kadiramangalam. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணுதல் வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்துடன் பயணிக்கும் இவர் எழுத்தறிவில்லா விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய கடின முயற்சியால் ஆசிரியராக பணியை துவங்கி இன்று தலைமை ஆசிரியராக உயர்ந்துள்ளவர்தான் குடந்தை கோ செல்லதுரை அவர்கள். இவர் கும்பகோணம் இலக்கிய பேரவை நடத்தி வருவதோடு பல்வேறு கலையரங்கம், பட்டிமன்றங்கள், பல மேடை சொற்பொழிவுகளிலும் கலந்து கொண்டு தமிழ் பணியாற்றி வருகிறார். 10 ஆண்டுகள் தனியார் பள்ளியிலும் பின்பு TRBயில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியிலும் ஆசிரியராக பணியாற்றி இவர் 2019ஆம் ஆண்டு கதிராமங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வரை தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற போது வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருந்த சூழலில் தன் பள்ளியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது மிகவும் சவாலாக இருந்தது. தன்னுடைய பள்ளி மாணவர்கள் ஒரு வாடகை கட்டிடத்தில் கல்வி கற்கிறார்கள் என்ற சூழலை மாற்றி அனைத்து வசதிகளுடனும் இயங்கும் பள்ளி போல தன் மாணவர்கள் பாதுகாப்புக்காகவும் ஒரு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தன்னுடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் 2020ஆம் ஆண்டு சடையப்ப வள்ளல் திடலில் திருப்பனந்தாள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் பள்ளி கட்டிடம் உருவாக்கப்பட்டது. குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின்சார வசதி, சத்துணவு வசதி கூட இல்லாமல் இருந்த சூழலில் இவர் முயற்சி எடுத்து அவ்வசதிகளையும் ஏற்பாடு செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு டெஸ்க், பெஞ்ச் போன்றவை இல்லாத போது வேறு பள்ளியில் உள்ள பழைய டெஸ்க்,
பெஞ்ச் போன்றவையை கேட்டு பெற்று அதை சரி செய்து தன்னுடைய மாணவர்களுக்காக அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றியிருக்கிறார். மரத்தடியில் வகுப்புகளை தொடங்கி இன்று வகுப்பறை ஆய்வகம், சுத்தமான குடிநீர், சத்துணவு வசதிகளுடன் கூடிய சிறந்த பாதுகாப்பான சூழலில் சிறந்த கல்வியை பெற்றுத்தர பல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் எதிர்கொண்டு சிறந்த வெற்றியை பெற்றுள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அத்துடன் சென்ற ஆண்டு தூய்மை பள்ளி விருதினை மாவட்ட ஆட்சியர் மூலம் பெற்றிருக்கிறார் என்பது பெருமையான ஒன்று. தனியார் பள்ளிகளில் படிக்க வசதி இல்லாத மாணவர்கள் அரசு பள்ளியை தேடி வந்து சேர்கிறார்கள். ஆனால் அவர்களின் கனவுகளை குறையாமல் பார்த்து கொண்டு கல்வி மட்டுமில்லாமல் ஸ்போர்ட்ஸ், டிராயிங், ஸ்பீச் போன்ற துறைகளிலும் தனது மாணவர்களை ஊக்கப்படுத்தி பல இடங்களில் வெற்றி பெற செய்துள்ளார். அனைவரும் நூல்கள் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது வீட்டில் சிறு நூலகத்தையும் அமைத்திருக்கிறார். தன்னுடைய முழு நேரத்தையும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்கள் உயர்ந்த நிலை பெறவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் குடந்தை கு. செல்லதுரை அவர்களுக்கு தி இன்ஸ்பிரேஷனல் டீச்சர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. அனைவருக்கும் வணக்கம். ஒரு இனியதொரு நிகழ்வு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இந்த விருது யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் சிறந்த ஆளுமைகளை தமிழகம் முழுவதும் தேர்ந்தெடுத்து வழங்கக்கூடிய இந்த அரசு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில கருத்துக்கள் மட்டும். இந்த அரசு எஃப்எம் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போனில் மீட்டு இந்த சமூக வானொலியை நடத்துறதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் அல்ல. அதை இந்த பொறியியல் கல்லூரி நடத்தி கொண்டு இருப்பதும் அதை உறுதுணையாக வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஜயராகவன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏன் அப்படின்னாக்கா அந்த சமூக வானொலியை வைத்துக்கொண்டு எங்கள் பள்ளி வந்து ஒரு சாதாரண ஒரு பள்ளி, அந்த பள்ளிக்கு இந்த எஃப்எம்லேருந்து அவங்க வருகை புரிந்திருந்தாங்க. எங்கள் பள்ளிக்கு வந்துட்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சுற்றுப்புற சூழலை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரணமாக ஒரு மரத்தடியில் தான் அந்த கூட்டத்தையும் வச்சுருந்தோம். அது ஒரு தூங்குஞ்சி மரத்தடியில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய பொறியியல் கல்லூரியிலேருந்து வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை வந்து சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா ஏழை எளிய குழந்தைகளுடைய வாழ்விலுடைய முன்னேற்றத்துல இந்த கல்லூரி எவ்வளவு பங்காற்றுகிறது என்பதை என்னால் உணர முடிஞ்சுது. அன்னைக்கு நான் கூட இவங்க என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன் அவங்கள உட்கார வச்சு. எனக்கு அது கொஞ்சம் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுது இவங்க நிறைய நோக்கத்தோட வந்திருக்காங்க. இவங்களுக்கு நமக்கு இது இல்லாமல் நம்ம நிறைய பேசிட்டோமோ அப்படின்னு நான் அன்னைக்கு அவங்க போன பிறகு இருக்கிறேன்னு நினைச்சேன். உண்மையிலேயே அன்னைக்கு எங்கள் பள்ளி குழந்தைகள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த ஏழ்மையான குழந்தைகளுடைய வாழ்வில் இவங்க வந்தது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திருந்துச்சு. அதுக்கு பிறகு எங்கள் பள்ளியில் நிறைய விழாக்களை நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் பள்ளியில் வந்து இந்த குழந்தைகளுடைய பாராட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அரங்கத்தில் கிடைக்கிறத விட எங்கள் பள்ளியில் வந்து நான் இதுவரையிலையும் எனக்கு யாரும் சொல்லாத ஒரு நிகழ்வு ஒன்று, அதை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நிறைய குழந்தைகள் அதில் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை அந்த சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போனோம். அப்பப்போ ஆசிரியர்கள் விடுப்பு எடுக்கும் பொழுது வகுப்புக்கு போய் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு கிளாஸ் எடுத்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, அதான் 6ஆம் வகுப்புனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி 6ஆம் வகுப்பு போய் எடுத்துகிட்டு இருந்தப்போ அந்த சுற்றுலாவும் அப்படி வந்தது. சனிக்கிழமை நாங்கள் சுற்றுலா போகணும்.
முதல் நாள் வந்து எல்லாரையும் யாரும் சுற்றுலா வரவங்களே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லாரும் போகும்பொழுது அப்புறம் வந்து தமிழ் டீச்சர் அங்கேருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, பொதுவாக சொன்னாங்க, சார் உங்களை வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஹெச்எம் சாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன டீச்சர் சொல்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க, 6ஆம் வகுப்பில் ஒரே ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 6ஆம் வகுப்பில் ஒரு பெண் குழந்தை எப்படி சொல்லுதா, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். பரணி அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாக்கா, என் ஒய்ஃப் அங்கே வந்திருக்காப்புல, அவ கூட இது வரையும் சொன்னதில்லை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆந்திர பிரதேசுக்கு ஒரு ட்ரைனிங் கூட போயிருந்தேன். அப்போ கூட நான் சொல்லிட்டு போனேன். அப்போ கூட ஐயோ 10 நாளுங்களா ஆந்திர பிரதேசுக்கு ட்ரைனிங்கா, எஜுகேஷன் ட்ரைனிங்கா, மிஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் அவங்க கூட சொன்னதில்லை. எனக்கு அந்த வார்த்தை ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுபோல் அந்த குழந்தை சொன்னது ரொம்ப மனசில் எனக்கு ரொம்ப தச்சுது. அதனால் அந்த வருஷம், போன வருஷம் ஆண்டு விழாவில் அந்த குழந்தையை கூப்பிட்டு, அப்போ வந்து டிஎஸ்பி திருவிடமுருகர் இப்போ அந்த இதில் காட்டினாங்க, அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் அவங்க கையாலேயே அந்த குழந்தைக்கு ஒய்ஃபையே வந்து அவர்கிட்டயே சொல்லி, நீ அந்த குழந்தைக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மணி, அப்புறம் ஒரு நல்ல காதில் ஒரு கம்மல், அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், ஏமா நீ இருக்க, எங்கள் ஹெச்எம் சார் பாரு ஒரு வார்த்தை சொன்ன இப்படி வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனால் காதில் போடுறதுக்கு நீ காது குத்தாம வச்சிருக்க, நான் நாளைக்கு போய் இதை போட்டுட்டு போய் எங்கள் ஹெச்எம் சார்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். நீ என்னடி பண்ணுறது, நம்மகிட்ட கஷ்டம் அவ்வளோ இருக்கு, எங்கே உங்கள் காது குத்தி விழாலாம் வைக்கிறதுன்னு. அது அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்குன்னா, நார்த்தங்காய் மரத்தில் உள்ள ஒரு முள் இருக்கும், அந்த முள் எடுத்து காதில் அதே குத்திக்கிட்டு அப்புறம் அந்த இதை போட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து, சார் நல்லா இருக்கா அப்படின்னு. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஒரு ஆனந்தம். எனக்கு வந்து பொண்ணு இல்லை, பையன் மட்டும் தான், ஒரு பையன், பெத்த பொண்ணு மாதிரி வருது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, குழந்தையினுடைய அதாவது இறைவன் சிரிப்பு, அதாவது என்ன சொல்லுவோம், ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறத அப்படியே கண்கூட பார்த்தோம். ஏன்னா அந்த 6ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு நம்ம பாட்டு நடத்துறப்போ தான் அது முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சமீபத்தில் நடத்தினப்போ கூட அந்த பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் காணி நிலம் வேண்டும் பராஷ்டிரத்தை காணி அதெல்லாம் நடத்தும்போது அவர்களை அறியாமலே 3 நாள் கூட கை தட்டினது அன்னைக்கு நிம்மதியாக வந்து வீட்டில் தூங்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த அரசு எப்பம் பல துறை ஆளுமைகளை விருதுக்கு பேருனா எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு விருதுக்கும் ஒவ்வொரு பேரு, ஏன்னா ராதாகிருஷ்ணன் விருது, நல்லாசிரி விருது தமிழக அரசு கொடுக்குது. இவங்க எப்படி ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த ஆளுமைகளை நல்லா கண்டுபிடிச்சு அந்த இது ஒன்று கொடுத்தாங்க. இன்னும் ஒரே ஒரு பொண்ணு, சென்ற ஆண்டு ஜேஆர்சியில் வந்து இப்போ நாளைக்கு கூட இங்கே ஜேஆர்சி மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அதில் ஒரு பொண்ணு சுருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கட்டுரை போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தது. அங்கே சீஃப் கெஸ்ட் மாவட்ட அளவில் வந்திருந்தாங்க. என்னை வாழ்த்துறைக்கு சொல்லதான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்டாக கூப்பிட்டு சொன்னாங்க. அங்கே சீஃப் கெஸ்ட் மாவட்ட அளவில் வந்து நிற்கும் பொழுது ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஓரமாக நினைதான் அந்த பிள்ளை, அது 7ஆம் வகுப்பு சுருதிங்கிறது என்ன நினைச்சது தெரியல. திடீர்னு ஆனால் அந்த மாதிரி ஒரு அதட்டல், உருட்டல் நான் யாருக்கிட்டையும் கேட்டதே இல்லை. ஸ்டேஜில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கும்போது, சார் ஏன் நினைக்கிறீங்க இங்க வாங்க அப்படின்னு எனக்கு அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல. அந்த சீஃப் கெஸ்ட் அப்படியே ஆடி போயிட்டு அப்படியே பின்னாடி நகர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களை தான் கூப்பிடுறேன், வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு. அப்புறம் அங்கேயிருந்து வந்தா சீஃப் கெஸ்ட் வந்தாரு, சார் நீங்களே கொடுத்துருங்க சார், உங்க பொண்ணு போடுறது நீங்களே கொடுங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு 7ஆவது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு நம்மளை அதட்டி கொடுத்து உங்க கையால வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கும்பொழுது எனக்கு அந்த பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் போன வருஷம் ஆண்டு விழாவில் அதே போல வந்து ஒரு மணியும் ஒரு தோடும் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்படி அதாவது அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஏழ்மையான குழந்தைகள் இந்த ஆசிரியர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பும் பாசத்திற்கும் ஈடாக இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் காரைக்கால் எப்போ எங்க குழந்தைகளை எல்லாரும் கூட்டிட்டு போய் அங்க நிகழ்ச்சியில் சார் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்க பள்ளிக்கூடம் எங்க கல்லூரிக்கும் எனக்கு பள்ளிக்கூடனே வந்துட்டு நான் அதே ஞாபகத்தில் இருக்கிறனால எங்க கல்லூரிக்கும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனா நிச்சயமா இந்த அரசு எப்பவுமே எங்க பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்போம். நன்றி. The
Art of Voice award goes to Mrs. M. Niveda, Radio Jockey, Arasu FM. நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் EEE துறையின் உதவி பேராசிரியராக பணிபுரியும் இவர் நமது அரசு சமூக வானொலியின் ஆர்ஜேவாக சிறந்து விளங்கிக் கொண்டிருப்பவர்தான் ஆர்ஜே நிவேதா அவர்கள். இவருடைய மென்மையான குரல் கேட்பதற்கு இனிமையாகவே இருக்கும். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ரயில் பயணம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ரயில் பயணம் அப்படின்றது எல்லாரோட வாழ்விலும் ரொம்பவே இனிமையான விஷயம். அந்த அனுபவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புதுமையான அனுபவம் தாங்க. அதுவும் சென்னல் ஓரத்தில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டே பாடல்களை கேட்டுட்டு பயணிக்கிற விஷயம் அப்படின்றது ரொம்பவே சுகமாக தாங்க இருக்கும். நாம் இந்த ரயில் பயணம் அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் கூட உறவுகளாகவும் மாறி இருக்காங்க. நம்ம இந்த வேர்க்கடையில் ஆரம்பித்து காஃபியை குடிச்சிட்டு எல்லாரோடையும் கதை பேசிக்கிட்டே பயணிக்கிறது அப்படின்றது வேற லெவலாக இருக்குங்க. அப்படி ஒரு பயணத்தை நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இவர் காணொளிக்கு சிறந்த முறையில் டப்பிங் வாய்ஸ் கொடுப்பது, ஸ்கிரிப்ட் எழுதி நிகழ்ச்சிகளை உருவாக்குவது, அத்துடன் வானொலி நிகழ்ச்சிக்கேற்ப தன் குரலை மெருகேற்றி பேசி அனைவரையும் கவரக்கூடியவர்தான் ஆர்ஜே நிவேதா அவர்கள். இவருக்கு த ஆர்ட் ஆஃப் வாய்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு FM 90.4. The Outstanding Contributor award goes to Mrs. A. Vinodini, Station Supporting Member, Arasu FM. நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராகவும் நமது சமூக வானொலியின் ஸ்டேஷன் சப்போர்ட்டிங் மெம்பராகவும் இருப்பவர்தான் திருமதி வினோதினி அவர்கள். இவர் வானொலி இயக்கத்திற்கான ஆவணங்களை தயாரித்தல், நிகழ்ச்சி பற்றிய ஆங்கில வடிவிலான ஆவணங்களை உருவாக்குதல், நியூஸ் லெட்டருடைய எடிட்டராகவும் சீரிய முறையில் தன் பங்களிப்பை வானொலியின் வளர்ச்சிக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் திருமதி வினோதினி அவர்களுக்கு தி அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Medical Service Excellence award goes to Dr. M. Sivakumar Mahalingam, Consultant Surgical Oncologist, MGM Healthcare, Chennai. இன்றைய மருத்துவ உலகில் மிகவும் சவாலாக உள்ள நோய்களில் முதன்மையிடம் புற்றுநோய்க்கு என்றே கூறலாம். ஆம், புற்றுநோய் வந்தவர்கள் எத்தனை பேர் குணமானார்கள் என்பதை காட்டிலும் இறந்தவர்களை பற்றி பேசும் சூழலில் புற்றுநோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வது மட்டும் என் பணி அல்ல, அதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் புற்றுநோயாளிகளுக்கு சரியாக வழிகாட்ட முடியும் என்று மக்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருபவர்தான் டாக்டர் சிவகுமார் அவர்கள். இவர் 2004ஆம் ஆண்டு சேலம் VMKV மருத்துவக் கல்லூரியில் MBBS முடித்தார். 2009ஆம் ஆண்டு MS ஜெனரல் சர்ஜரி மருத்துவ படிப்பை மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியிலும், 2024ஆம் ஆண்டு புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவ படிப்பையும் மற்றும் DNB
FMAS, FARIS போன்ற பல மருத்துவ படிப்பையும் படித்திருக்கிறார். இவர் 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை சென்னை அடையார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில் பேராசிரியராகவும், பிறகு 2018 முதல் 21ஆம் ஆண்டு வரை சென்னை அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி கேன்சர் சென்டரில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் 2021 முதல் தற்போது வரை சென்னை MGM கேன்சர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹெல்த் கேரில் மூத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகிறார். பொதுவாக புற்றுநோய் மருத்துவம் பார்ப்பது மட்டுமல்லாமல் புற்றுநோய் பற்றிய பல ஆய்வியல் கட்டுரைகளை ஆய்வு செய்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலும் வெளியிட்டிருக்கிறார். தேசிய மற்றும் உலக அளவிலான கலந்துரையாடல்களிலும் கலந்து கொண்டு புற்றுநோய் பற்றிய பல சிறப்புரைகளையும் ஆற்றியிருக்கிறார். மேலும் இத்தாலி போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று மார்பக புற்றுநோய் பற்றிய நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அத்துடன் பாமர மக்களுக்கு புற்றுநோய் பற்றிய செய்திகளை தெரியப்படுத்துதல், பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்களுக்கும் சமூக ஊடகங்களிலும் பல விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வரும் டாக்டர் சிவக்குமார் அவர்களுக்கு தி மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. டாக்டர் சிவக்குமார் மகாலிங்கம் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவ்விருதினை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் துணை முதல்வர் திரு சுதாகர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். The Best Vocal Performer Award goes to Miss P. Monisha, Radio Jockey, அரசு FM. நமது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4 முழு நேர ஆர்ஜேவாக பணிபுரிபவர்தான் செல்வி மோனிஷா அவர்கள். நமது வானொலி நிகழ்ச்சியில் இவரது தெளிவான உச்சரிப்பு அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று. இவர் நிகழ்ச்சிக்கு தேவையான ஸ்கிரிப்ட் எழுதுதல், நிகழ்ச்சிக்கேற்ப குரல் கொடுப்பது, சில நிகழ்ச்சிக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுப்பது, பல வானொலி நிகழ்ச்சிக்காக சிறந்த முறையில் தன் குரலை கொடுத்து நிகழ்ச்சியை மெருகேற்றக்கூடியவர்தான் ஆர்ஜே மோனிஷா அவர்கள். இவருக்கு த பெஸ்ட் வோக்கல் பர்ஃபார்மர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Best Technical Contributor Award goes to Mr. S. Srinivasan, former editor, அரசு FM. நமது கல்லூரியின் முன்னாள் ட்ரிபிள் துறையின் ஆய்வக உதவியாளராகவும் நமது அரசு சமூக வானொலியின் எடிட்டராகவும் பணிபுரிந்தவர்தான் திரு சீனிவாசன் அவர்கள். இவர் தன் தனி திறமையாலும் விடாமுயற்சியாலும் பல தொழில்நுட்பங்களை கற்று பல பரிமாணங்களில் வானொலி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தி பாராட்டையும் பெற்றுள்ளார். ஒவ்வொரு ஆர்ஜேக்களும் பேசும்போது அவர்களின் குரல்களில் நுணுக்கமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய தனி திறமை கொண்ட இவருக்கு பெஸ்ட் டெக்னிக்கல் கான்ட்ரிபியூட்டர் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4.
The Outstanding Community Service Award goes to Mrs. Ladamani, Regional Head South, Can Kids, Kids Can. தேக்கமில்லா செயல்நிலையும் செயல் முடியும் வரை அயராத மனப்பான்மையும் செயல் ஒன்றே செம்மை தரக்கூடியது என்று நம்பிக்கையுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பல செயல்களை சீரிய முறையில் செய்து கொண்டிருப்பவர்தான் கேன் கிட்ஸ் கிட்ஸ் கேனுடைய சவுத் ரீஜியனல் ஹெட் மிஸ்ஸஸ் லதாமணி அவர்கள். கேன் கிட்ஸ் கிட்ஸ் கேன் என்பது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இலவச காப்பகம். இங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு, தங்குமிடம், மருத்துவம் மற்றும் கல்வி அனைத்துமே இலவசமாக வழங்கப்படுகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பிறந்த குழந்தைகள் முதல் 19 வயது வரை கேன் கிட்ஸ் கிட்ஸ் கேனில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இக்காப்பகம் இந்தியா முழுவதும் பூனம் பகாய் என்பவரால் உருவாக்கப்பட்டு இயங்கி வரும் ஒரு சிறந்த காப்பகம். ரீஜியனல் ஹெட்டாக இருந்து தன் பணியினை அர்ப்பணிப்புடனும் புற்றுநோய் குழந்தைகளின் உயர்வுக்காகவும் கடினமாக நேரம் காலம் பாராமல் உழைத்து கொண்டு வருபவர்தான் மிஸ்ஸஸ் லதாமணி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. முதுகலை மற்றும் முதுகலை ஆய்வியல் பட்டமும் பெற்ற இவர் சோசியல் ஒர்க் மற்றும் NGO மேலாண்மைக்கான படிப்பையும் முடித்திருக்கிறார். இவர் HIV இன்ஃபெக்ஷன், வேர்ல்ட் எய்ட்ஸ் மற்றும் ஹியூமன் ஹெல்த் சப்ஜெக்ட் போன்ற தலைப்புகளில் நடைபெற்ற மாநில, தேசிய மற்றும் உலக அளவிலான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சிகளிலும் பங்கேற்று அதனுடைய கருத்துக்களை மக்களுக்கான விழிப்புணர்வாக கொண்டு சென்றுள்ளார். அத்துடன் பல மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் HIV மற்றும் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ஜெண்டர் இஷ்யூஸ், HIV எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த பல முயற்சிகளை எடுத்ததோடு இதன் தொடர்பான பல ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கிறார். யூனிசெஃபுடன் இணைந்து பாட்னாவில் உளவியல் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பயிற்சிகளையும் நடத்தி இருக்கிறார். புகையிலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைக்கான முயற்சிகளையும் செய்திருக்கிறார். இது போன்ற பல மக்களின் சமூக நலனுக்காக பங்காற்றி வரும் இவர் இப்போது புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சேவை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கேன் கிட்ஸ் கிட்ஸ் கேன் வழியாக அனைத்து உதவிகளையும் வழங்குதல் போன்ற பல செயல்களையும் செய்து வருகிறார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென தனி பள்ளியை அமைக்க வேண்டும் என்று தனது கடின முயற்சியால் முதல் புற்றுநோய் குழந்தைகளுக்கான பள்ளியை தமிழ்நாட்டில் நமது மாநில அரசுடன் இணைந்து உருவாக்க காரணமாக இருந்து அச்செயலில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அத்துடன் குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்பதனை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வர பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார். குழந்தைகளுக்காகவும் மக்களுக்காகவும் என் கடன் சமூக பணி செய்வதே என்ற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் லதாமணி அவர்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. மிஸ்ஸஸ் லதாமணி அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக அவ்விருதினை திரு கார்த்திகேயன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வணக்கம் விஜயராமன் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இந்த இது அனுப்பினது. நான் ரொம்ப சாரி, என்னால் நாளைக்கு கண்டிப்பாக என்னால் வர முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். நான் எங்களுக்கு செப்டம்பர் வந்து எங்களுக்கு ஹோல் மந்த் வந்து கேன்சர் அவேர்னஸ் மந்த்து. ஸோ அதுக்காக நிறைய மீட்டிங்ஸு அதோடன்றதால எடுக்க முடியல, என்னால் லீவே எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் ரொம்ப தயவு செஞ்சு மன்னிச்சுக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரு சின்ன வேலையை நீங்கள் அங்கீகரித்து அதுக்கு இந்த ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து அங்கீகரிப்பு அப்படின்றத விட ஒரு ஊக்குவிப்பு தான். ஏன்னா இதுக்கு மேலே மேலே ஓகே நம்ம ஒன்றும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஒரு தோணக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க. ரொம்ப என்னை மன்னிச்சுக்கங்க வர முடியாமல் இருக்கிறதுக்கு.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. The best voice over award goes to Mrs. G. Vasugi, former RJ, அரசு FM. நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளராகவும் நமது அரசு சமூக வானொலியின் ஆர்ஜேவாகவும் பணிபுரிந்தவர்தான் திருமதி வாசுகி அவர்கள். தமது அர்ப்பணிப்பு ஆற்றலாலும் ஆர்வத்தாலும் தனது குரலில் பல மாற்றங்களை செய்து பலரை கவரக்கூடிய நமது முன்னாள் ஆர்ஜே வாசுகி அவர்களுக்கு தி பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் என்ற விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The best contributor award goes to Miss S. Vishnupriya, voice supporting member, அரசு FM. நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் இயற்பியல் துறை ஆய்வக உதவியாளராகவும் நமது சமூக வானொலியின் வாய்ஸ் சப்போர்ட்டிங் மெம்பராகவும் பணிபுரிபவர்தான் விஷ்ணுபிரியா அவர்கள். இவர் நமது வானொலி நிகழ்ச்சிகளுக்கு குரல் கொடுப்பது, காணொளிக்கு குரல் கொடுப்பது, வானொலி நிகழ்ச்சிகளின் முன் ஏற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இவருக்கு நமது சமூக வானொலியின் குடும்ப விருதான த பெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அவார்ட் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Incomparable Service Award goes to Mrs. Radhika Srinivasan, founder of Kamalayam Trust. இப்பூ உலகில் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் இச்சமூகத்தில் இருக்கும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மஞ்சக்குடியில் கமலாலயம் என்ற காப்பகத்தை தொடங்கியவர்தான் ராதிகா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் முன்பு பத்திரிகையாளராகவும் பணியாற்றியுள்ளார். சிங்கப்பூர் கலை மற்றும் இலக்கிய கட்சிகளில் பல ஆண்டுகளாக முன்னணி நபராகவும் இருந்த எழுத்தாளர். கல்ச்சர் ஆஃப் வேர்ல்ட், த லோட்டஸ் அன்ஃபோல்ட்ஸ் ஆகிய புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அப்பா இல்லாத பெண் பிள்ளைகள், அம்மா இல்லாத பெண் பிள்ளைகள் மற்றும் அப்பா அம்மா இருவரும் இல்லாத பெண் குழந்தைகளுக்கு இடம், உணவு, கல்வி போன்றவை இலவசமாக வழங்குகிறார். இதுவரை சுமார் 50 குழந்தைகளுக்கு மேல் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் என்பது ஓர் நிதர்சனமான உண்மையாகும். தனது காப்பகத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் என்று நினைக்காமல் தன் குடும்ப உறுப்பினராகவே எண்ணி அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதே சவாலாக இருக்கும் சூழலில் பல ஆதரவற்ற பெண் பிள்ளைகளை அரவணைத்து கல்வி மட்டுமல்லாமல் நல்நடத்தை, கலாச்சாரம், பண்பாடு, யோகா, தியானம், விளையாட்டு, ஓவியம் வரையும் பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்ற அனைத்தையும் வழங்குவதோடு உடல் மனதிற்கு பயிற்சியையும் வழங்கி வருகிறார். உங்களுக்கு யாருமில்லை என்று நினைக்காதீர்கள், உங்களுக்கு உறவுகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்ற வாசகத்திற்கேற்ப தாயுள்ளத்தோடு பெண் பிள்ளைகளை அரவணைத்து வழிநடத்தி வரும் இவருக்கு தி இன்கம்பேரபிள் சர்வீஸ் அவார்டை பெருமையுடன் வழங்குகிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4.
கமலாலயம் ராதிகா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் கமலாலயம் உறுப்பினர் அவ்விருதினை பெற்றுக்கொள்கிறார். The Technical Excellence Award goes to Mr. A. Sriram, former sound engineer, RCFM. நமது கல்லூரியின் இசிஇ துறையில் முன்னாள் உதவி பேராசிரியர் மற்றும் நமது அரசு சமூக வானொலியின் சவுண்ட் இன்ஜினியராகவும் பணியாற்றியவர் தான் திரு ஸ்ரீராம் அவர்கள். நமது அரசு சமூக வானொலியின் தொடக்க கால வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாகவும் இருந்து பல செயல்களை சிறப்பாகவும் செய்தவர். இவருடைய சீரிய முயற்சிகள் அரசு சமூக வானொலியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு சென்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி நமது அரசு சமூக வானொலியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்ற இவருக்கு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் என்ற விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Dynamic Speaker Award goes to Mr. S. Krishnan, Pattimandram Speaker and Teacher, KGS Higher Secondary School, Adudurai. பேசுவது எல்லோருக்கும் எளிது. ஆனால் பிறரை ஈர்க்கும் வகையில் பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. பிறரை ஈர்க்கும் வகையில் நகைச்சுவையாகவும் கலகலப்பாகவும் பேசக்கூடிய திறன் பெற்றவர் தான் ஆடுதுறை குமரகுரு பள்ளி ஆசிரியர் திரு சிவ கிருஷ்ணன் அவர்கள். இவர் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட அரட்டை அரங்கத்தின் தேர்வுக்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். சுனாமி பற்றிய இவரது கவிதை ஜெயா டிவியில் ஒளிபரப்பாகி பாராட்டையும் பெற்றுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் பெற்றுள்ளார். அதற்காக சிறந்த கவிஞருக்கான நா. முத்துக்குமார் விருதினையும் பெற்றுள்ளார் என்பது மேலும் சிறப்பு. கன்னித்தமிழ் நாயகன் விருது, தொண்டர் சீர் உரைப்பார் விருது, சிறந்த நல்லாசிரியருக்கான ரோட்டரி விருதையும் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் சன் டிவி, கேப்டன் தொலைக்காட்சி, மக்கள் அரங்கம் மற்றும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பல பட்டிமன்ற நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலும் கருத்துக்களாலும் பார்வையாளர்களை கவரக்கூடியவர். தான் மட்டும் பட்டிமன்றத்தில் பேசுவதோடு இல்லாமல் தன்னுடைய மாணவர்களும் பேச்சாளர் ஆக வேண்டும் என்று பல மாணவர்களை பேச்சாளராக உருவாக்கியுள்ளார். இப்படி தன்னுடைய பேச்சு, மூச்சு அனைத்துமே தமிழ் முழக்கமாக மேடையில் முழங்கிக் கொண்டே இருக்கும் இவருக்கு த டைனமிக் ஸ்பீக்கர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது எங்கள் அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. வெல்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கிட்டத்தட்ட 1.5 ஆயிட்டு. எல்லோரும் பசியோடு இருப்பீங்க. நாங்கள்லாம் பட்டிமன்ற பேச்சாளர், மைக்கை பிடிச்சா விடவே மாட்டோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி ஒரு கல்லூரியில் போய் பேசும்போது கேட்டேன், எவ்வளோ நேரப்பா பேசலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு 3 மணி நேரம் பேசலாமா, 2 மணி நேரம் பேசலாமா, 1 மணி நேரம் பேசலாமான்னு கேட்டேன். டக்குன்னு ஒரு பையன் இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு.
என்ன அப்படின்னா, இந்த அருமையான எங்களை எல்லாம் பாராட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இந்த அரசு சமூக வானொலி வந்து அருமையான ஒரு எங்களுக்கு என்ன, நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு உட்காரோம், நீங்கள் உட்காரக்கூடாது, எதிர்த்து ஓடணும்னு இப்படிப்பட்ட ஒரு விருதை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா மாணவர்களிடையே ஏராளமான அனுபவங்கள் உண்டு. எங்களுக்கு எப்பொழுதுமே அனுபவம் தானே வாழ்க்கை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் வாழ்க்கை. எனக்குன்னா பசங்களோட பழகி பழகி என்ன கமெண்ட் அடித்தாலும் நான் அதெல்லாம் ரசிப்பேன். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருந்தான், மறுபடியும் நடத்திக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தான், மறுபடியும் நடத்திக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தான். உங்களுக்குன்னா நடத்துறதுக்கு பதிலாக 4 தெரு போய் பிச்சை எடுக்கலாண்டாங்கிறேன். டக்குன்னு ஒரு பையன் இருந்துச்சு, எங்கள் தெருவுக்கு எப்போ சார் வருவீங்க? இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஒரு பாடம் நடத்திக்கிட்டே இருந்தப்ப ஒரு அசுரன் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தை பாயா சுற்றி கொண்டு போய் கடலில் போட்டுடலாம். இதான். அதுக்கப்புறம் திருமால் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த உலகத்தை காப்பாற்றுறாருப்பா அப்படின்னு சொல்லி முடித்தேன். டக்குன்னு ஒரு பையன் எழுதிச்சு கேட்டான், சார் இந்த அசுரன் இந்த உலகத்தை பாயா சுற்றினாருன்னு சொன்னீங்களே சார், எங்கே நின்று சார் சுற்றினாரு அப்படின்னா. அவன் கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ஒரு விரிப்பு இருக்குது, ஒரு இடம்னு ஒன்று வேணும்ல. ஆனால் இதில் புராணத்தில் என்ன கிடையாது, இதுக்கு நான் பதிலே கிடையாது. இப்போ நான் அவனை சமாளித்தேன், அவனுக்கு தெரியலேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டீங்களா அப்படின்பா. உடனே நான் அவனை சமாளித்தேன். எப்படி தெரியுமா சமாளித்தேன்? நேற்றுக்கு 2-5 திருக்குறள் படிச்சுட்டு வர சொல்லினே வந்தியாடா? இல்லை சார் அப்படின்னா. எதிர்த்து நில்லு பெஞ்சு மேலே. இதெல்லாம் தெரியாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எதிர்த்து பெஞ்சு மேலே நில்லுறான். எதிர்த்து நிற்கும் போது சொல்கிறான் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் மாப்பிள்ள, நம்ம நிலைமையை பார்த்தியாடா? நமக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேலே நிற்க வேண்டியதாக இருக்கும், சாருக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேலே நிற்க வேண்டியதாக இருக்கு நம்ம. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. இதுனா ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுது. ஆனால் உண்மையிலே இந்த அரசு சமூக வானொலியை நான் வானொலியாக நினைக்கிறேன். எப்படி தெரியுமா நினைக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு விருது கொடுத்தாங்க. நாங்கன்னா இடையில ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது இடையில ஒரு தொய்வுங்கிறது வரும். எல்லாருக்கும் இயற்கை அது. இந்த தொய்வுங்கிறது வந்து எல்லாருக்குமே இயற்கை. அப்போ யார் நமக்கு ஒரு கை கொடுத்து அந்த தொய்விலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக யார் தூக்கி விடுவார்கள் என்றால் நண்பர்கள் தூக்கி விடுவார்கள் இல்லையா? அந்த நண்பனாகத்தான் இந்த அரசு சமூக வானொலி. இப்போ எங்களை கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கு. தூக்கி விட்ட வேகத்துக்கு இன்னும் நாங்கள் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை நமது விஜயராகவன் சாருக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னிடமிருந்து இந்த ஃபோட்டோக்கள்லாம் வாங்கிறதுக்காக ஒரு 10 தடவையாவது எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க சார் அவருக்கு. அதனால ஒரு சிறப்பு நன்றி. ஏன்னா இன்னொன்று இந்த டீம் இப்போ இவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஏவி போடும்பொழுதும் அதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு இவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? உண்மை தானே? அதற்கு நம்ம அனைவரும் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும்போது இந்த சேர்மன் சார் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, வாங்க சார் வந்து உட்காருங்க சார், வந்து உட்காருங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் பாட்டு நடத்துங்க, நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர்களுடைய பணிவையும் சிறப்பையும் சிரம் தாழ்ந்து பாராட்டுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். The Inspirational Leader Award goes to Dr. T. Balamurugan, Director, அரசு FM. நம்முடைய நோக்கங்கள் சிறப்பாக இருப்பின் நம்முடைய செயலும் சிறப்பாகவே இருக்கும் என்ற வரிக்கேற்ப தன்னுடைய ஒவ்வொரு செயலாலும் சீரிய ஆற்றலாலும் நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்தான் நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் அரசு சமூக வானொலியின் இயக்குனர் டாக்டர் டி. பாலமுருகன் அவர்கள். இவருடைய முழு முயற்சியினால் நமது கல்லூரிக்கு பல தர சான்றிதழ்களை பெற்று தந்துள்ள பெருமையும் இவரையே சாரும். பார்ப்பதற்கு எளிமை, தெளிவான சிந்தனையுடன் ஒவ்வொரு செயலையும் அணுகி அதற்கான வெற்றியையும் பெறக்கூடியவர். நமது கல்லூரி மாணவர்கள் மட்டும்
கல்வியறிவு பெறுதல் போதும் என்று இல்லாமல் நமது பகுதி மக்களும் விழிப்புணர்வு கல்வி பெறுதல் வேண்டும். அதற்கு அவர்களின் அறியாமை நீங்கவும் மூடப்பழக்கங்கள் அகற்றவும் இப்பகுதிக்கு ஓர் சமுதாய வானொலி நிச்சயம் வேண்டும். அதுவும் கல்லூரியின் வானொலியாக இருந்து மக்களுக்காக கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்ப வேண்டும் என்று சிந்தனை வடிவில் உருவானதுதான் நமது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. வானொலியை இயக்குவது மிகவும் சவாலான ஒன்று. அப்படி வானொலி சிறந்த முறையில் இயங்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு சரியான கட்டமைப்பு வேண்டும் என்று எண்ணி வானொலிக்கு தேவையான சரியான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி ஓர் சிறந்த தலைமை பண்புடைய நம்முடைய சமூக வானொலியின் இயக்குனர் டாக்டர் டி பாலமுருகன் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் லீடர் என்ற விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. The Outstanding Achievement Award goes to Dr. R. Vijayaraghavan, Station Manager and Program Coordinator, RCFM. நமது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவராகவும் அரசு சமூக வானொலியின் நிலைய மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருப்பவர்தான் டாக்டர் ஆர் விஜயராகவன் அவர்கள். இவர் நமது வானொலியின் நிகழ்ச்சிக்கேற்ப குரலை மாற்றி நிகழ்ச்சியினை மெருகேற்றக்கூடியவர். அழகு பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையே அழகாக்கிவிடும் என்ற வரிகளை தந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களால் தான் நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்பட்டது என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மனிதன் எத்தனையோ இழப்புகளையும் தோல்விகளையும் சந்தித்தாலும் இவ்வுலகில் அனைவரும் வாழ ஒரே காரணம்தான், எல்லாம் நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். ஆம், இவர்களுடைய நோயும் நிச்சயம் நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பண்டைய கால மக்கள் தங்களையும் தனது குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள வேட்டையாட, விதிகளை அமலாக்கம் செய்ய மற்றும் போர்களுக்கு மட்டுமல்ல குற்ற செயல்கள் செய்வதற்கும் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். இவர் வானொலியின் ஆர்ஜேவாகவும் விஜேவாகவும் நிகழ்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் விழிப்புணர்வு குறும்படங்களை எழுதி இயக்குவதோடு வானொலியில் பல பரிமாணங்களில் நிகழ்ச்சியை வடிவமைப்பதோடு நமது அரசு சமூக வானொலியின் அறிவிப்பாளராகவும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து நமது சமூக வானொலியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல தொடர்ந்து கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் இவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவார்டை மகிழ்ச்சியுடன் வழங்குகிறது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4.
முழுக்க வேலை. நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை. ஒரு வேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை. நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை. ரத்தத்தைய வேர்வை போல சிந்துறாங்க பூமியில. கஷ்டப்பட்டு பலனும் இல்ல, கண்ணீர் தான் கண்ணுல. கடவுளின் பாதி உருவம் நீதானையா, கண் கண்ட தெய்வமும் நீதானையா. கடவுளின் பாதி உருவம் நீதானையா, கண் கண்ட தெய்வமும் நீதானையா. ஒருவேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை. நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை. ராவு பகல் தூங்காம பசிய கூட பார்க்காம வளராங்க பூமியில. கேட்க ஒரு நதியில கண்ணீரை தேக்கி வச்சு காயத்தையும் மறைச்சி வச்சு கஷ்டத்துல சிரிச்சிடுவான், மொத்தத்தையும் மறைச்சிடுவான். கஷ்டத்துல சிரிச்சிடுவான், மொத்தத்தையும் மறைச்சிடுவான். சிரோடு நின்னாலும் செவத்த மனசுக்காரன், ஏரோட்டும் போது அவன் கம்பீரத்தை